ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? பைல்ஸ்ன்றது ஒரு ஜென்ரல் டேர்மாக எல்லாமே எந்த வியாதி இருந்தாலும் பைல்ஸ்னு சொல்லிடுறாங்க. பாட்டம் கேஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அங்கே வர எல்லா பிரச்சனைக்குமே மக்கள் வந்து பைல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பைல்ஸ்ன்றது வந்து என்னென்ன ஹெமராய்ட்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபிஷர்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஸ்டீல் கட்டின்னு சொல்லுவோம், பௌத்ருன்னு சொல்லுவோம். இது எல்லாமே பொதுவாகவே பைல்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இது நம்ம காமனாக பார்க்குறது வந்து ஃபிஷர் தான். ஸோ மோஷன் வந்து ஹார்டாக போகும், அவங்களுக்கு வந்து மோஷன் பிரச்சனை இருக்கும். மோஷன் இப்போ ஹார்டாக போகும்போது எப்போயா ஒரு கீரல் மாதிரி அந்த ஆசன வாயில் ஏற்பட்டுடும். அந்த கீரல் புண்ணு ஆறாமல் அவங்களுக்கு வலி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மோஷன் போகும்போதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வலி அதிகமாக இருக்கும். மோஷன் போன பிறகு பிளட் வரும். அதுக்கு தீர்வு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் அது சரியாகிடும், அந்த ஃபிஷர் எடுத்து விட்டுடும். பைல்ஸ்ன்றது ஹெமராய்ட்ஸ்னு சொல்கிறோம்னா, ஹெமராய்ட்ஸ் வந்து அது வந்து போய் மோஷன் முக்கி மோஷன் போவாங்க. அதுக்கும் கான்ஸ்டிபேஷன் தான் காரணம். ஸோ என்ன ஆகுனா போய் உட்காந்த உடனே பிளட் தான் முதல்ல வரும், அப்புறம் தான் மோஷன் போவாங்க. இதில் வேறு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் வெறும் ப்ளீடு மட்டும்தான் ஆகும். ஸ்டேஜ் 2ல் வந்து பிளட் வரும், கட்டி மாதிரி வெளியே வரும், அது மூலம்னு சொல்லுவோம். அது உள்ளேயும் போயிடும். அப்புறமா அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும், கையை வச்சு தான் உள்ளே தள்ள முடியும் அந்த மூலத்தை. கடைசி ஸ்டேஜ் வெளியவே இருக்கும். ஸோ இந்த 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்லாம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இது முதல் ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து ஏதாவது நாள் கடத்தலாம். மெயினாக கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும். இதை ட்ரீட் பண்ண வீட்டில் ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஒன்று, தண்ணி நிறையா குடிக்கணும். அவங்களுக்கு குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபுல்லாக யூரின் போகிற மாதிரி அளவுக்கு தண்ணி குடிக்கணும். 2வது ஃபைபர் ஃபுட் சாப்பிட்ணும். அந்த மோஷன் போகிறதுக்கு பல்க்கு வேணும். இது 2 முக்கியம். பைல்ஸ் உள்ளவங்க எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் டாக்டர்? ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டோம், ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிட்டோம். சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக பைல்ஸ் சிக்கன்ஸ் அது இப்போ பெருமா சொல்லுவாங்க, நான் சிக்கன் சாப்பிட்டேன் எனக்கு வந்து சூடாகிடுச்சு, எனக்கு பைல்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன சிக்கன் சாப்பிட்றானே இவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிக்கனோட சேர்த்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஈக்குவலாக மற்ற நாள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தொந்தரவு வராது. சிக்கனால் வர்றதில்ல, சிக்கன் சாப்பிட்றனே நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதனால வர்றது. நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பைல்ஸ் வருமா டாக்டர்? அப்படி இல்லை, நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா கூட சேர்த்து சாப்பிடுங்க, வராது. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்களுக்கு பைல்ஸ் வருமா டாக்டர்? ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்ஸ் ரெண்டுமே கான்ஸ்டிபேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். பைல்ஸ் உள்ளவங்க ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நிரந்தர தீர்வு காண முடியுமா டாக்டர்? இது முதல் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் சொன்னீங்களா, அந்த முதல் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜில் நீங்கள் மருந்துகள் கொடுத்து கான்ஸ்டிபேஷன் வராத மாதிரி தவிர்த்தா ஆப்ரேஷனை தவிர்க்கலாம். அந்த 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் எங்கே மூலம் வந்து வெளியே வந்து இருக்கோ, உள்ளே போகாமல் அந்த ஸ்டேஜ் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு டாக்டர்? நம்ம கன்வென்ஷனலாக எப்பயுமே பண்ணிட்டு இருந்த ஹெமராய்டெக்டமி பண்ணலாம். இப்போ லேசர் மூலியமாக அந்த ஹெமராய்டெக்டமி பண்ணுறோம். இப்போ ஸ்டேப்லர் கருவின்னு இருக்குது, அது மூலியமாக பண்ணலாம். இந்த ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. சப்போஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் அப்படின்னா ஸ்டேப்லர் கருவி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரத்தம் இல்லாமல் பண்ணணும், வலி இல்லாமல் பண்ணால் லேசர் மூலியமாக பண்ணலாம். பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலில் பைல்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் மாதிரி. அதை நான் சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ஃபேமிலி மாதிரி உங்களை பார்த்துக்குவோம். அதுக்காக நாங்கள் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்ல வரல. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா வசதிகளும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. பைல்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டேப்லர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலில் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க சேம் டே டிஸ்சார்ஜ் ஆக முடியுமா டாக்டர்? பண்ணலாம், அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம். பைல்ஸ் எந்த வயசுலேருந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டாக்டர்? பைல்ஸ்ன்ட்டு எந்த வயதுலையும் வரலாம், சின்ன வயசுலையும் வரலாம், பெரிய வயசுலையும் வரலாம், வயசானவங்களுக்கு வரலாம். மெயினாக முக்கி மோஷன் போனாங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஒரு டைம் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா மறுபடியும் அவங்களுக்கு பைல்ஸ் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஒரு வாட்டி பைல்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு திருப்பி வரக்கூடாது, வராது. இந்த பைல்ஸ் வந்து வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு வீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. தாராளமாக வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. நல்லா சர்ஜரி பண்ணிட்டு அன்றைக்கோ அடுத்த நாள் போல் வீட்டுக்கு போய்ட்டு சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம்.